எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை குக் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா, பாலக்கு வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். பாலக்கு அது கூட நம்ம 2 முட்டையும் சேர்த்து செய்யும்போது இந்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொரியலை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கூட குழந்தைகளுக்கு இதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம கொடுத்து விடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, பாலக்கீரைக்கு நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கிறேன். பெரிய கட்டை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கட்டு கீரை. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட சேர்த்துறதுக்கு இந்த பாலக்கூட நாம் எக்கு சேர்த்துறோம். அதுக்கு ஒரு 2 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சம், அப்புறம் காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அது எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது தாளிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. லேசாக ப்ரௌன் ஆகிட்டு வருது. இப்போ இந்த டைம் நம்ம இந்த கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கீரை சேர்த்துக்கலாம். இப்போ கீரை பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும், ஆனால் இது ஒரு கட்டு கீரை அப்படியே கம்மியாகிடும் பாருங்கள். இதில் கீரை சேர்த்தியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கம்மியாகிடும். வேகும்போது கீரையினுடைய அளவு ரொம்ப கம்மியாகிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விடலாம். கரண்டிப்பவே கம்மியாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீரையினுடைய அளவு ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ இதில் கூட நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்க்கலாம். நாம் எடுத்து வச்ச காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் இது 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலா நம்ம எக்கெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இறக்கும்போது அது போட்டுக்கலாம். இப்போ இது தேவைக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அளவாக சேர்த்துக்கலாம், ஏன்னா கீரை இன்னும் கம்மியாகும். பாலக்கீரைக்கு ஒரு பொட்டு தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கூடாது. அது தண்ணி ஊறிட்டே வரும். உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துருக்குறோம். அப்புறம் கடைசியில் பார்த்துட்டு இந்த எக்கு சேர்த்தும்போது அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா நல்லா கலந்து விட்டுட்டு வேகட்டும். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். கீரை இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றணும். அப்புறம் தான் நம்ம இது கூட எக்கு சேர்க்கணும். இப்போ வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் வேகுது. ஒரு 5 நிமிஷம் தண்ணி எல்லாம் வற்றணும். அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், கீரை வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையானது டெய்லியும் D3 கால்சியம் இந்த சத்துக்கள்லாம் நமக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவைப்படும். இப்போ இதெல்லாம் கம்மியாக இருக்கிறவங்க பால் மூலமாகவோ இல்லைன்னா வேற ஒரு உணவு மூலமாகவோ சன்லைட் மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். இருந்தாலும் அந்த குறைவாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 முறை இந்த பாலக்கு கண்டிப்பாக பாலக்கீரை எடுத்துட்டோம்னா இந்த சத்துக்கள் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கால்சியமும் D3யும் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை பாலக்கு தான். வாங்க பார்க்கலாம். இது பார்த்துடலாமா? இப்போ இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம
முட்டை சேர்த்தியாச்சு. இந்த முட்டை சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட வேண்டாம், இது அப்படியே வேகட்டும். இந்த எக்கு கீரை எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த முட்டை ஊற்றணும் இல்லைங்களா, முட்டை கீரை ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்கு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாங்களா? இப்போ நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, முள்ளங்கி சாம்பார், பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் பாலக்கு முட்டையும் சேர்த்து ஒரு பொரியல், அப்புறம் ரசம், தயிர். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு இதுதான். பாருங்கள், பாலக்கு முட்டையும் போட்டு சேர்த்து செஞ்ச பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாலக்கில் வந்து பார்த்திங்கன்னா D3 கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்குது. கீரைகள்லேயே அதிக சத்து வாய்ந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரை தான். இந்த சத்து கம்மியாக இருக்கிறவங்கள வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை எடுத்துக்கலாம். இந்த ரெய்னி சீசன் வருது, அப்புறம் பனிகாலம்லாம் வரும்போது நமக்கு சன்லைட் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கீரை வந்து வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து சூப் வச்சு குடிக்கலாம், பருப்பு கூட சேர்த்து செய்யலாம், தோசை செய்யலாம், இப்போ செய்த நம்ம பொரியல் கூட செஞ்சுக்கலாம், சப்பாத்தி கூட சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி பல வெரைட்டி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.